கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். இதோ ஒரு ஆடியோ, அதை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை அங்கிள், ஆஸ்னியோட தங்கச்சி சுவிதா பேசுகிறேன். எங்கள் அம்மா வந்தாங்க, உங்கள் வீடியோ காட்டினாங்க. அப்புறம் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. நான் சாமி கும்பிட்டு, நான் 2 பேர் சாமி கும்பிட்டு காலில் விழுக போனோம். அப்போ கன்னி தெய்வம் எங்களுக்கு உருவமாக குட்டி குழந்தையா தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. 2 பேருக்கும் வந்தாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. அன்பு உறவுகளை, இதிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியுது? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளை கன்னி தெய்வத்திற்கு முன்பு நிப்பாட்டி ஒப்படைத்து அந்த தெய்வங்களை வணங்கச் சொல்லி அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றுவது போன்றது இது. கன்னி தெய்வம்னா என்னென்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு கன்னி தெய்வம் நம் குடும்பத்தில் இருக்கிறதென்றால் அந்த தெய்வத்தால் நமக்கு என்ன பலன் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆரம்பித்து வையுங்கள், மற்றதை அந்த கன்னி தெய்வம் பார்த்து கொள்ளும். இதோ பாருங்கள், ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளை கூறியிருக்கிறாள். இங்கே கன்னி பாட்டி இருக்கிறது, இல்லை கன்னி அத்தை இருக்கிறது, மொத்தத்தில் கன்னி தெய்வம் இருக்கிறது, வணங்கு என்று. இன்று அந்த குழந்தைகளின் தோழிகள் 2 குழந்தைகள் அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டிருக்கிறார்கள். அவர்களும் இங்கே சாட்சி சொல்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம் அங்கிள் என்று கூறும் பொழுது அவர்கள் குழந்தைதான், குழந்தைத்தனமாகத்தான் பேச தெரியுமே தவிர அவர்களுக்கு பெருசாக எடுத்துக்கட்டி பேச தெரியாது. அழகு போல இந்த குழந்தைகள் கூறுகிறார்கள் என்றால் அந்த கன்னி தெய்வம் ஏதோ ஒரு முறையில் இந்த குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கிறாள் என்றுதான் அர்த்தம். இந்த குழந்தைகள் அந்த கன்னி தெய்வத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக வெற்றி உறுதி. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் கன்னி தெய்வத்தின் பெயரை சொல்லி என்று நம்புகிறேன். 100% கன்னி தெய்வங்களை இந்த உலகிற்கு எடுத்துரைத்து வழிபடச் செய்து பல மக்களை வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு அதீத நம்பிக்கை உண்டு. இப்பொழுதல்ல, எப்பொழுதும் இதே பேச்சு என்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மனம் தளராமல் எந்த சோதனைகள் வந்தாலும் அதை சாதித்து சாதனையாக மாற்றி கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டே இருப்பேனே தவிர, ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டேனே, ஐயோ நான் இத்தனை நாள் தெய்வத்திற்காக உழைத்தேனே என்ற துஷ்ட வார்த்தைகளை பேசாமல், எந்த கஷ்டம் வந்தாலும் என் தாய் என்னை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதும் உண்டு. ஆனால் அதை சொல்லித்தான் அவள் என்னை கைவிடாமல் பிடிக்க வேண்டும் என்ற அர்த்தம் தேவையே இல்லை. அப்படி சொல்லவும் கூடாது. பெத்த தாய்க்கு தெரியாதா தன் பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று? எப்பொழுது குளிப்பாட்ட வேண்டும், எப்பொழுது அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க வேண்டும், எப்பொழுது எதை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது தாய் தந்தையர்கள் நன்கு அறிவார்கள். அதற்கும் மேலாக கன்னி தெய்வங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள், நம்மை வழிநடத்துபவர்கள். நாளை நம் பொழுதாக இருக்க வேண்டும், நாளை நம் விடியலாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள்தான் கன்னி தெய்வம். நம் பிள்ளைகள் எந்த ஒரு இடத்திலும் அவமானமோ வீழ்ச்சியோ அடையக்கூடாது. நம் பிள்ளைகள் வாழ்ந்தே தீர வேண்டும். நம் பிள்ளைகள் இந்த ஊர் போற்ற, இந்த உலகம் போற்ற உத்தமராக வாழ வேண்டும் என்று நினைப்பவள்தான் கன்னி தெய்வம். அன்பு பிள்ளைகளே, தயவு கூர்ந்து கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்குங்கள். அந்த முறைப்படி என்பது என்ன என்பதைத்தான் இங்கே உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இதோ நம் ப்ரொஃபைலை பாருங்கள். 3 கன்னி தெய்வங்களை எடுத்திருக்கிறார்கள். தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய முல்லைக்காட்டில் அந்த முல்லைக்காட்டு கன்னி தெய்வத்தின் பதியை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து கன்னி தெய்வத்தின் அருமையை பாருங்கள். 3 கன்னி தெய்வத்தை 3 கன்னிவெட்டிகளில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக அழகு போல 3 விளக்குக்கு தீபமேற்றுகிறார்கள். இந்த கன்னி தெய்வங்கள் இந்த விளக்கில் வருகை தந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து உங்களை வாழ வைப்பார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, கன்னி தெய்வத்தின் அருமை என்னும் உலகளவில் செல்லும். நிச்சயமாக அதற்கு நான் ஒரு துரும்பாக நான் செயல்படுகிறேன் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு நெஞ்சமெல்லாம் குளிர்ந்திருக்கிறது என்று சொல்வதை போல மனம் நிறைந்திருக்கிறது. இதுவே உண்மை. இப்பொழுது நான் இந்த பதிவை பதிவிட்டு கொண்டிருக்கும் நேரம் சரியாக 12:46 விடியற்காலை 12:46.
இதோடு பதிவை நிறுத்தப் போவதில்லை. இன்னும் 2-3 பதிவுகள் இன்றே ரெடி பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன். தினமும் ஒரு பதிவாவது இதை உங்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். அன்பு உறவுகளே, அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள். ஏதோ கேட்டோம், கால்வாசி கேட்டோம், சென்று விட்டோம், பின்பு வந்து கேட்கலாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு பதிவின் தூரமே 20 நிமிடம்தான். முதலெல்லாம் 30 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் பதிவு போடுவேன். உங்களின் சூழ்நிலையை கருதி இப்பொழுது 20 நிமிடம் தான் போடுகிறேன். 20 நிமிடம் என்பது நினைத்து பார்க்க கூட முடியாது, அவ்வளவு செகண்டில் ஓடிடும். தயவு கூர்ந்து நீங்கள் அதை நிதானமாக இந்த பதிவுகளை கேட்கும் பொழுது தான் எனக்கு ஆனந்தம் இருக்கும். எந்த பதிவும் 1000 வியூவர்ஸை தாண்டி போனால் தான் எனக்கு திருப்தி இருக்கும். கிட்டத்தட்ட இங்கே 5000 பேரை தாண்டி இருந்துட்டு குறைஞ்சது 5000 பேராவது பார்க்கணும் ஒரு பதிவை. ஆனால் 1000 பேர் தான் பார்க்குறாங்க. அந்த 1000ஆவது தாண்டணும்னு நான் நினைக்கிறேன். தயவு கூர்ந்து அன்பு பிள்ளைகளே, அனைவரும் நியாயமாக பார்த்தா ஒரு பதிவு 5000 பேர் பார்த்துருக்கணும். ஏன்னா இங்கே 5200 பேர் இருக்கிறீங்க. அப்போ 5200 பேரும் இந்த பதிவை பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கன்னி தெய்வத்துடைய குழந்தைகள். யாருக்காக இங்கே பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், என்னவெல்லாம் பேசுகிறேன், இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைக்கு அனைத்து செல்வத்தையும் அந்த கன்னி தெய்வத்தால் தர இயலும். ஏனென்றால் நன்கு படித்த பிள்ளைகளே எழுத்துப்பிள்ளை வந்து விடுகிறது. இதை ஒரு முறைக்கு இருமுறை அல்ல, இருமுறைக்கு பலமுறை நீங்கள் கேட்கலாம். கேட்க கேட்கத்தான் இதில் உள்ள அர்த்தங்கள் புரியும். கேட்க கேட்கத்தான் கன்னி தெய்வத்தின் அதிசயங்கள் புரியும். இன்னும் எத்தனையோ அதிசயங்களை இங்கே கூற இருக்கிறேன். ஒவ்வொன்றாக வரும். இன்னும் 1 வருடம் கூட ஆகவில்லை. இன்னும் பலாயிர நாட்கள் நான் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான நாட்கள் நான் இங்கே பேச வேண்டியதிருக்கிறது. நிறைய கருத்துக்களை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, பதிவாக போட வேண்டியதிருக்கிறது. ஆகவே ஒரே நாளில் அனைத்தையும் சொல்லிவிட இயலாது. படிப்படியாக ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதிலளிக்கிறேன். கேளுங்கள் அன்பு உறவுகளை. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அப்பா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு கொடுப்பக்காரன் ஒரு நாள் வந்து வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கப்பா. தகப்ப வழியில் அத்தை முறை உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கா அப்படின்னு சொன்னாங்கப்பா. ஆனால் என் கணவர் வீட்டில் உள்ள கன்னி தெய்வம் நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இடையில ஒரு நாள் என்னோட ஜாதகத்தை எங்கள் அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். போய் பார்த்ததில் மகிழ்ச்சி அம்மா. என்னிடத்தில் பேசும் பொழுது இந்த பேக்ரவுண்ட் சவுண்டுலாம் வராமல் பேசுங்க. அங்கே ஏதோ வீடியோவோ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் பேசுவதை நான் முதலில் தெளிவாக கவனிக்க வேண்டும். தெளிவாக கவனித்த பின்பு உங்கள் பேச்சுக்கும் உங்கள் கேள்விக்கும் நான் பதிலளிக்க வேண்டும். என்னிடத்தில் தெளிவு இல்லை என்றால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, என்னிடத்தில் பேசும் பொழுது பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாமல் தெளிவாக பேசுங்கள். இருந்தாலும் இந்த சகோதரியின் குரலை கேட்டு இதற்கான பதிலளிக்கிறேன். அப்பா வீட்டு கண்ணி தான் என் கூட இருக்கு. கல்யாணம் ஆகி 5ஆவது நாளில் வந்துட்டா என் கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்கப்பா. என்னால் நம்பவே முடியல, ரொம்ப ஷாக்காயிடுச்சு. அது எப்படி நான் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எப்படி என் கூட வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது என்னம்மா ஒரு சின்ன பிள்ளைத்தனமான சந்தேகம்? உங்கள் தாய், உங்கள் தகப்பன், உங்களோடு பிறந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், மாமன், மைத்துனர், அத்தை, சித்தப்பா, சித்தி, இப்படிப்பட்ட உறவுகளெல்லாம் உங்களுக்கு திருமணம் அடைந்த பின்பு உண்டா இல்லையா? நீங்கள் திருமணமாகி உங்கள் கணவர் வீட்டுக்கு சென்ற பின்பு இந்த உறவுகளை எல்லாம் கழித்து விடுவீர்களா? வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவீர்களா? உன் தாயை நீ வெறுத்து விடுவாயா? உன் தகப்பனை நீ வெறுத்து விடுவாயா? இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் எடுத்துப்பார். இவர்களையெல்லாம் இல்லை, இனி என் கணவன் மட்டும்தான் என்று நீ இருந்து விடுவாயா? எப்படி உன் தாயை உன்னிடத்திலிருந்து பிரிக்க இயலாதோ, எப்படி உன் தகப்பனார் என்ற உறவை உன்னிடத்திலிருந்து பிரிக்க இயலாதோ, மற்ற உறவுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணன், தம்பி, அக்காள், தங்கை, அண்ணி, அண்ணன் பிள்ளைகள், அக்காள் பிள்ளைகள், அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, இப்படி எத்தனையோ உறவுகளை விட்டு நீ செல்ல முடியாது. அனைத்து உறவுகளும் உறவை மாற்றவே முடியாது. அப்பா என்றும் அப்பா தான், அண்ணன் என்றும் அண்ணன் தான். ஆகவே உன் கன்னி தெய்வம் மட்டும் எப்படி உனக்கு உரிமை இல்லாமல் போய்விடும். நீ எங்கு கெட்டுப்பட்டு சென்று போனாலும், எங்கு உன்னை கெட்டி கொடுத்தாலும் அங்கும் வந்து உன்னை வாழ வைப்பவள் தான் கன்னி தெய்வம். தெளிவாக தெரிந்து கொள். திருமணமாகி அனுப்பிவிட்ட உடனே உன் உறவை அறுத்து விடவில்லை. உன் உறவை வளர்த்து கொள்ளத்தான் இன்னொரு இடத்தில் உன்னை அனுப்பி வைக்கிறார்கள். உனக்கும் வயது காலத்தில் ஒரு துணை வேண்டும். உன் தாய் தகப்பனுக்கு பிறகு உனக்கும் ஒரு துணை வேண்டும், உனக்கும் ஒரு குடும்பம் வேண்டும். இதுதான் வாழ்க்கை.
வாழத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். அதனால்தான் உன்னை கெட்டி கொடுத்திருக்கிறார்களே தவிர உன்னை வெட்டி விடவில்லை. ஆகவே உனக்கு உன் தாய் வீட்டு தெய்வமும் தெய்வம்தான், நீ புகுந்த வீட்டு தெய்வமும் தெய்வம்தான், உன் கணவனுக்கு தன் வீட்டு தெய்வமும் தெய்வம்தான், உன் வீட்டு தெய்வமும் தெய்வம்தான். ஆகவே தன் வீட்டு தெய்வத்தையும் வணங்குங்கள், உன் வீட்டு தெய்வத்தையும் வணங்கச் சொல். நீ உன் வீட்டு தெய்வத்தையும் வணங்கிவிட்டு உன் கணவன் வீட்டு கன்னி தெய்வத்தையும் வணங்கு, வாழ்வில் வெற்றியடைவாய் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வீட்டுக்கு அண்ணி வந்து எங்கள் அப்பா வீட்டில் அங்கே வச்சு கும்பிட சொன்னிச்சுப்பா. நாங்கள் கடை வச்சுருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும். அப்பா அங்கேயே இருந்ததுனால வீட்டுக்கு போனதே கிடையாது. சரியா தேடாமல் விட்டதுனால அது என்னவோ தெரியல, ஒன்றும் புரியல. ஆனால் ஏன்னா என் கல்யாணத்தோட அந்த வீட்டை விற்றுட்டாங்க. எங்கள் அம்மா அப்படிதான் விற்றாங்க. விற்று தான் நகை போட்டு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல. எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி தவறிட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் சுத்தமாக எந்திரிக்க முடியாமல் படுத்தபடியாக இருக்கான். தாண்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்கள் அம்மா அதாவதம்மா, உன் தாய் வீட்டில், அதாவது உன் தகப்பனார் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை முறைப்படி ஒரு வீட்டிற்குள் எடுத்திருந்தால் அந்த தெய்வத்திடம் அவர்கள் என்ன கேட்டிருக்க வேண்டும் என்றால், என் மகளை கெட்டி கொடுக்க எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டிருக்க வேண்டுமே தவிர அந்த வீட்டை விற்பனை செய்திருக்கக்கூடாது. ஒரு கன்னி தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டை விற்பனை செய்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய கெட்ட நேரம். விற்கவே கூடாது என்று கூறிதான் சொந்த வீட்டில் கன்னி தெய்வம் வருகிறாள். அப்படி வந்தும் அந்த வீடு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அது தவறு. வணங்கும் பிள்ளைகளிடத்தில் தான் தவிர தெய்வத்திடம் இருக்கவே இருக்காது. நீ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார். அந்த வீட்டை விற்ற பிறகு உன் திருமணத்துக்கு பிறகு உன் தகப்பனார் இல்லை, இப்பொழுது உன்னுடைய சகோதரன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றால் இவை அனைத்திற்கும் கன்னி தெய்வத்தின் பிடிமானம் உங்களிடத்திலே விடுபட்டு விட்டுதான் காரணம். சைத்தானின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றுதான் காரணம். இப்பொழுதும் ஒன்று கெட்டுவிடவில்லை. உன் குடும்பத்தில் சொல்லு, கன்னி தெய்வத்தை நினைத்து கொள்ள சொல்லு. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் மீண்டும் ஒரு சொந்த வீடை கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். நீயும் நம்பு, நல்லதே நடக்கும். கன்னி தெய்வமே துணை. மீண்டும் உன்னுடைய ஆடியோவை கேட்டு பதில் தருகிறேன் அம்மா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க 2 பிள்ளைகளும். இது எப்படி என்கிட்ட கன்னி தெய்வம் இருக்குன்னா அங்கிருந்து இங்கே எப்படி வந்து எனக்கு சொந்த வீடு எல்லாமே கணவர் வீட்டில் நான் நல்லா இருக்கேன். ஆனால் அது வழியோட என்ன வழி, எதனால இப்படி இருக்கு? ரொம்ப வருஷமா எங்கள் அண்ணனும் தம்பிக்கும் இப்படி தான் இருக்கு. அதாவது உன் சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன நொம்பலம் என்று நீ கூறும் பொழுதே தெரிகிறது, கஷ்டம் என்று தெரிகிறது. அந்த கஷ்டத்தை போக்க அந்த கன்னி தெய்வத்திடமே மன்றாடுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். அந்த கன்னி தெய்வம் மனது வைக்க வேண்டும், தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று. செய்தது தவறுதான், வீட்டை விற்றது தவறுதான். இப்பொழுது அந்த கன்னி தெய்வத்தை என்ன செய்ய போகிறாய்? இதுதான் இப்பொழுது கேள்வி. உன் தாயிடம் சொல்லி, அது வாடகை வீடாக இருந்தாலும் 4 முக விளக்கு வாங்கி வைத்து வழிபடச் சொல். உன் சகோதரனையும் வணங்கச் சொல். நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பு. அதற்கு முன்பாக உன் கணவன் வீட்டில் கன்னி இருந்தால் அதை முறைப்படி எடுத்து வணங்கச் சொல். மகிழ்ச்சி அம்மா. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு அதற்கான பதில் அளிக்கிறேன். அப்பா, உங்க வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்னி தெய்வம்னா என்ன, அதோட இது பவர் என்ன, அது எப்படி கும்பிடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சும் எங்க வீட்டுல முன்னாடி இருந்தே வருடம் கும்பிடுவாங்க. ஆனா அதை பத்தி ஒரு நாளும் சொல்லி கொடுத்ததும் இல்லை. இப்படி கும்பிடணும் வைக்கணும் யார் என்னன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. ஆனா நாங்க பொதுவா கண்ணி நினைச்சு நாங்க கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்போ உங்க வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா எங்க வீட்டுல என்ன எப்படி கும்பிடணும், எது கும்பிடணும், எப்படி இருக்கணுங்கிறது தெரியாம இருந்து இத்தனை வருஷம் ஆனதுனாலதான் எங்க அண்ணன் இப்படி நோய்வாய்ப்பட்டு எந்திரிக்க முடியாம இருக்காங்க. இதுக்கு ஒரு தீர்வு கூறுங்கள் ஐயா. அப்பா, தீர்வு தான் உங்கள் கையில் இருக்குதே. கன்னி தெய்வங்கிற பேரில் உங்களுக்கு கன்னி தெய்வத்தின் அருமை தெரியாமல் இருந்தது, இப்பொழுது நன்கு தெரிந்து கொண்டீர்கள். யார் மூலமாக? இந்த கன்னி தெய்வ சேனல் மூலமாக. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இப்படி ஒவ்வொருத்தராக வந்தாலும் போதும். ஆனால் மொத்தமாக லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்கள் நமக்கு தேவையில்லை.
என்னுடைய நோக்கம் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கு வந்தால் போதும். இங்கே என்னை சந்திக்க வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கன்னி தெய்வம் இருந்தால் போதும். அந்த கன்னி தெய்வங்களை எடுத்து கொடுத்து வழிபடச் செய்து வாழ வைத்தால் போதும். கன்னி தெய்வங்களை நம்பி கும்பிடும் பிள்ளைகள் அனைவருமே நலமோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்கள் சகோதரனும் உடல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, நீங்கள் சொல்வதை வைத்தே தெரிகிறது. அதுவும் சரியாகி அவரும் எழுந்து நடந்து வாழ்வில் வெற்றி பெற உங்கள் கன்னி தெய்வத்திலே மன்றாடுங்கள். உங்கள் கன்னி தெய்வம் நினைத்தால் மட்டும்தான் உங்கள் சகோதரன் எழும்ப முடியும். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் பேசும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் பேக்ரவுண்ட் சவுண்ட் இல்லாமல் பேசுங்கள். அப்பொழுதுதான் நான் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதிலளிக்க முடியும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டுவிட்டு பதிலளிக்கிறேன். எங்க அப்பா வீட்டு கன்னி தெய்வம் என் கூட இருக்குன்னா நான் இந்த வீட்டில் வைத்து கும்பிடலாமா? அப்படி கும்பிட்டா ஏத்துக்குமா? திரும்ப அவங்க வீட்டுல வச்சு கும்பிட்டு அவங்கள எழுப்புறதுக்கு எந்திக்க வைக்கிறதுக்கு அண்ணனும் தம்பி எந்திக்க வைக்கிறதுக்கு வழி கிடைக்குமா? பதில் சொல்லுங்கப்பா. இல்லை, அதுதானே நியாயம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. அவங்கள உங்கள் தாய் தோப்பை வீட்டில் தான் எடுக்கணுமே தவிர நீங்கள் அதை இங்கே கொண்டு வரக்கூடாது. உங்கள் கணவர் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு சகோதரன் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த கன்னிக்கு வேறு ஆண் பிள்ளைகள் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள் என்றால் அதை கொண்டு வந்து விடலாம். ஆனால் உங்கள் சகோதரர்கள் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் அவங்கள ஒரு வீடு வாங்க சொல்லி அங்கே நீங்கள் வழிபட வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் கன்னி தெய்வம் முறைப்படி எடுத்து வணங்க வேண்டும், நம்ம அண்ணன் தம்பிக்கு சொந்த வீடு இல்லை என்றால் உங்களிடம் வசதி இருந்தால் ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுங்கள். இது நான் விளையாட்டாகவோ எதுவும் சும்மா பேசணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்கு கொடுக்கல, கன்னி தெய்வத்துக்கு கொடுக்குறீங்க. அவள் உங்களுக்கு வாரி வழங்கி உங்களை வாழ வைப்பாள். ஆகவே கன்னி தெய்வத்திற்கு பதியமைப்பதற்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் சொல்லி கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு முதலில் திட்டமிடுங்கள், வெற்றி கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்போம். அத்தைகளின் ஆசி அனைவருக்கும் இருக்கட்டும். வணக்கம் மகனே. ஐயா, 275வது பதிவில் கன்னி தெய்வம் தன்னை பெற்ற தாய் மீது வருமா அல்லது அவரும் அந்த வீட்டு மருமகளா என்ற கேள்வியை நானும் கேட்க வேண்டும் என்று தான் நினைத்திருந்தேன். அந்த கேள்விக்கு பதில் கிடைத்தது. ஏனென்றால் எனது மகளின் குழந்தை பிறக்கும் தருவாயில் இறந்தே பிறந்தது. அதனால் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த கேள்விக்கு அந்த மகன் சிரஞ்சீவி என்பவர் கேட்டதற்கு தாங்கள் கூறிய பதிலை கேட்டு திருப்தி அடைந்தேன். அடுத்து, கன்னியின் தினம் என்று ஒருவர் கேட்டிருந்தார். அந்த கன்னியின் தினம் என்று கேட்டது அத்தைகளும் அனைத்து உலக கன்னி தெய்வங்களும் சேர்ந்து கேட்டது போல் இருக்கிறது. மிகவும் சந்தோஷம், மகிழ்ச்சி. பதிவுகளை 1-2 தான் விடுபட்டு இருக்கிறது. அனைத்தையும் பார்த்து விட்டேன். சில பதிவுகள் என் மனதிற்கு மிகவும் திரும்பவும் கேட்க வேண்டும் என்பதால் அதை திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நன்றி மகனே, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இவங்கள மாதிரி பல உறவுகள் பல பதிவுகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அன்பு உறவுகளே, கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளே, கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பதிவிடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்கள் அனைவருக்கும் தேவையானது. இது யாரோ ஒருவருக்கான பதிவு அல்ல. எவரொருவர் கன்னி தெய்வத்தை பெற்றிருக்கிறார்களோ, எவரொருவர் கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான பதிவு. தயவு கூர்ந்து அனைத்து பதிவுகளையும் அனைவரும் கேளுங்கள். ஏதோ ஒருத்தன் பேசுகிறான், ஒரு 10 நிமிஷம் கேட்போன்னு சொல்லிவிட்டு அசால்ட்டாக இருந்து விடாதீர்கள். நான் ஏதோ ஒருத்தன் அல்ல, உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்தின் வழிகாட்டி. கன்னி தெய்வத்தை உங்களுக்கு சொல்லித்தந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேன்.
உணர்ந்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.